பிரதமர் மோடி தமிழகம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்தம் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தர மறுப்பது என்பன உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து தமிழகம் வரும் பிரதமர் மோடியை கண்டித்து தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்பெருந்தகை அறிவித்தார். அதன்படி கோயம்புத்தூர் மாநகர BSNL அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 50க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர். இரவோடு இரவாக வக்ஃப் வாரிய சட்டத்தை, அதாவது அந்த வக்ஃபுக்கு சொத்துக்கள் கொடுப்பது பூராம் முஸ்லீம் பெருமக்கள், அவர்களின் சொத்தை இவர்கள் ஆடிட்டர்களையும் தொழிலதிபர்களையும் கொண்டு இவர்கள் அனுபவிப்பதற்காக வக்ஃப் வாரிய சட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வந்து வருவார்கள். இந்த திருத்தங்களை, அதாவது இந்த வக்ஃப் வாரியத்திற்கு சொத்து கொடுத்த முஸ்லீம்கள் யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. இதாவது பெரும்பான்மை, அதாவது நாட்டில் உள்ள 1/3 பங்குக்கு மேற்பட்ட மக்களினுடைய அதிருப்தியை வாங்கி கொண்டு ஒரு சட்டம் ஏற்றுவது இந்தியாவில் இதுதான் முதல் முறை. ஆகவே இந்த வக்ஃப் வாரிய சட்டமானது எப்படி வேளாண்மை சட்டத்தை 3 வேளாண்மை சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு திருப்ப வாங்கியதோ அதேபோல் இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தையும் திருப்பி வாங்க வேண்டும். முஸ்லீம்களின் உரிமை பாதுகாப்பும் வரை, அதாவது இந்த வக்ஃப் வாரிய சட்டம் திருத்தும் வரை இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் இந்த பிரச்சனையை விடாது. கண்டிப்பாக இதற்கு போராடி இதற்கு ஒரு தீர்வு கண்டே தீர்வோம். வக்ஃப் வாரிய சட்டத்தை கண்டிப்பாக மாற்றியே தீர வேண்டும். இதுதான் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பு கருப்பு கொடி ஏந்தி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மத்திய மந்திரி தனுஷ்கோடி ஆதித்தன், ராபர்ட் ப்ரூஸ் MP ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். முஸ்லிம் சமுதாயம் மிகப்பெரிய இழப்பை, மிகப்பெரிய வேதனையை அடைகின்ற அளவிற்கு இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் ட்ரிபுனல் ஒரு டிஸ்பியூட்டை விசாரித்தால் அது உங்களுக்கு தெரியும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், சாட்சிகள் சட்டம் மற்றும் சிவில் சட்டம் மற்றும் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஆகியவற்றை ஃபாலோ பண்ணி தீர்ப்பு வழங்கும். காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே 20க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பிரதமர் மோடி வருகையை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புகுத்தாதே புகுத்தாதே புகுத்தாதே, வாபஸ் பெறு வாபஸ் பெறு வாபஸ் பெறு வாபஸ் பெறு, வகுப்பு சட்ட திருத்தத்தை மோடி அரசே வாபஸ் பெறு மோடி அரசே வாபஸ் பெறு, வகுப்பு சட்ட திருத்தத்தை மோடி அரசே வாபஸ் பெறு மோடி அரசே வாபஸ் பெறு. திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகர மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தை பொறுத்தவரை நரேந்திர மோடி என்கின்ற மனிதர் பிரதமராக இருக்கிற வரை அவர் இருப்பதும் இல்லாததும் தமிழகத்திற்கு எந்த வகையில் எந்த பாதிப்பும் இல்லை. அவர் வராமல் இருந்தாலாவது நம்முடைய வரிப்பணத்தில் சில லட்சங்களாவது மத்திய அரசுக்கு மிஞ்சும் என்பதை சுட்டிக்காட்டத்தான் வந்திருக்கிறோம். அவர் தன்னுடைய பொறுப்பை புரிந்து கொண்டு இனிமேதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் தங்களுடைய ஆட்சியின் கீழ் தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கான தேவைகளையும் நாம் தான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற சிந்தனையோடு அவர் செயல்பட வேண்டும்.